எதிர்கால தலைமுறையின் வளர்ச்சிக்கு கலையின் பங்கு முக்கியம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் முத்தமிழ் பேரவையரங்கில் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடிகர் நாசருக்கு கலைஞர் விருதும், வடுவூர் எஸ்.என்.ஆர். கிருஷ்ணமூர்த்திக்கு ராஜரத்னா விருதும் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலனுக்கு இயல் செல்வம் விருது, காயத்ரி வெங்கடராகவனுக்கு இசை செல்வம் விருது, அனிதா குஹாவுக்கு நாட்டிய செல்வம் விருது, திருமெஞ்ஞானம் ஐயப்பன் மீனாட்சி சுந்தரத்திற்கு நாதஸ்வர செல்வம் விருதும் வழங்கினார். மேலும் தவில் செல்வம் விருது நாங்கூர் செல்வ கணபதிக்கும், மிருதங்க செல்வம் விருது தஞ்சாவூர் முருக பூபதிக்கும் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திரைக்கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்கள், இசை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், இலக்கியவாதிகள், கலைஞர்களை போற்றக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். எதிர்கால தலைமுறைக்கு கலை, இலக்கியம், விளையாட்டு மிக முக்கியம் என்றும் முதலமைச்சர் கூறினார். கலைஞர்களை மதித்த காரணத்தால் அவர் கலைஞராக விளங்கினார். அத்தகைய கலைஞர் பேரில் விருது வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வச்சேன். அந்த கோரிக்கை ஏற்று கடந்த ஆண்டு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய திரைப்பட நாயகர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னதாக பேசிய கலைஞர் விருது பெற்ற நடிகர் நாசர், சவால்கள் கடமைகள் நடுவிலும் கலைஞர்களை கலைஞரை போலவே வந்து முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். கலைஞரை போலவே எங்களை வந்து வாழ்த்தியதற்கு மீண்டும் தமிழ் சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி கூறுகின்றேன். அடுத்த 52வது ஆண்டு முத்தமிழ் பேரவையிலும் இதே போல முதல்வராக அவர் வந்து அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் விருது கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் தைரியத்தோடும் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ராஜரத்னா விருது பெற்ற வடுவூர் எஸ்.என்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி தனக்கு ராஜரத்னா விருது கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். பெரிய விருது இது, எல்லா விருதோட பெரிய விருது. இந்த விருது கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியம். அது அவர் கையால், முதல்வர் கையினால் வாங்கினது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.